எடப்பாடி மட்டும் என்ன சொல்றாரு? மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைன்றாரு. மோடி சொன்னாரா மதுராந்தகம் கூட்டத்துல மீண்டும் புரட்சி தலைவர் அம்மாவின் ஆட்சி அமைந்து அமித்ஷா சொல்றாரா? மீண்டும் புரட்சி தலைவருடைய ஆட்சி தான் அமையும் மோடி சொல்றாரா? மோடியின் ஆட்சியின் கனவுகள் நிறைவேற இரட்டை இன்ஜின் ஆட்சி தொடரும்ன்றாங்க. இரட்டை இன்ஜினா என்ன? மேலையும் பாஜக, கீழையும் பாஜக. ஒடிசால இருக்கிற மாதிரி, உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற மாதிரி, பீகார்ல இருக்கிற மாதிரி. இப்ப அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இல்ல. நேற்று டிடிவி என்ன சொல்றாரு? நான் தேர்தலில் போட்டியிடல. சரி, அப்ப என்ன செய்ய போறீங்க? என்னுடைய ஆட்களை, என் விசுவாசிகளை நிறுத்தி விட்டு நான் அமைச்சராக போறேன். அப்ப கூட்டணி மந்திரி சபை தானே? அதிமுக தனிப்பெரும்பான்மையான கட்சியா செயல்படல. டிடிவி நேத்து பேட்டி கொடுக்கிறாரு. கூட்டணி மந்திரி சபை. ஆனா முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடின்னு சொல்லல. பங்காளி சண்டை முடிஞ்சு போச்சுதான் சொன்னாரே தவிர, நான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தான் அமமுகவின் லட்சியம் சொன்னாரா? ஜி.கே. வாசன் சொல்லியிருக்காரா? பாரிவேந்தர் சொல்றாரா? ஜான் பாண்டியன் பேசுறாரா? பீஸ் கோயில தானே சந்திச்சுட்டு வராங்க உங்க பூராம. அப்ப இது எப்படி மெகா கூட்டணி? இது பீஸ் கோயில், அமித்ஷா, மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க அமைதுன்னு சொன்னா, அப்ப எடப்பாடி யார்? அதிமுக ரோல் என்ன? அதனால இது சந்தர்ப்பவாத கூட்டணி. இது மிரண்டவர்கள், அரண்டவர்கள், சிபிஐ வளையத்துக்குள் சிக்கியவர்கள். அன்புமணி சிபிஐ வளையத்தில் இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி சிபிஐ வளையம், நம்முடைய டிடிவி தினகரன் சிபிஐ வளையம். ஆனால் டெல்லி ஏகாதிபத்தியத்தால், மோடியால், அமித்ஷாவால் வடக்கே அந்த அரசியல் கட்சிகளை மிரட்டி உருட்டி அவங்க சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை இதெல்லாம் வச்சு மிரட்டின மாதிரி இங்கே அமலாக்கத்துறையால், வருமான வரித்துறையால், சிபிஐயால், டெல்லி ஏகாதிபத்தியத்தால் மிரட்டப்பட்டு அரண்டவர்கள், அடிமையாக இருக்கக்கூடியவர்கள், பதவிக்காக, பணத்திற்காக, கொள்ளையடிச்ச பணத்தை பாதுகாப்பதற்காக, ஊழல் பணத்தை சேமித்து வைப்பதற்காக இங்கே கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்க.